ஃபர்ஸ்ட்டு ஹாட் வாட்டரை கொதிக்க வச்சு அதில் வந்து பாலக்கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி துண்டு துண்டாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கெட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய பூண்டாக இருந்தால் இந்த மாதிரி, சின்ன பூண்டை தான் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் சால்ட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு, நெய் இல்லைனா நம்ம எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நல்லா ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாலக்கீரை பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வந்து எப்பவும் சப்பாத்தி பேசுகிற மாதிரி பிசைஞ்சிட்டு, இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மிளகாத்தூள், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், வேணுன்னா கரம் மசாலா கூட போட்டுக்கோங்க. இஞ்சி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய அந்த சப்பாத்தி மாவு ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் ஸ்டார்டிங்கே பண்ணாலும் சரி, இல்லை இப்போ பண்ணாலும் சரி. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயிலை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அந்த உருண்டையை வந்து அழகாக வந்து சப்பாத்தி மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தவா வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. தவா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பாலக் சப்பாத்தியை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் நெய் இல்லைனா எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி 2 பக்கம் வந்து எப்பவும் போல் சப்பாத்தி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலா, வேறு என்னென்னலாம் சப்பாத்தி யூஸ் பண்ணுவீங்க அதெல்லாமே சேர்க்கலாம். சூப்பராகவே இருக்கும்.